கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல மக்களே, ஏதோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வளவள கொலன்னு வந்துட்டு போட்ட இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காம ஏதோ நகண்ட மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரோ புதுசாக வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, நன்கொடை ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இங்கே சிங்கர் தீபா இருக்காங்களா, அவங்களோட வீடு தானே இது. அவங்க வந்துட்டு அந்த ப்ரோக்ராமில் பாடி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேட் கூட நாங்கள் சொல்கிற டேட் உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவர் வந்துட்டு வந்திருக்காரு, தீபாவே நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அபிராமி சொல்கிறாங்க, அப்படியா, தீபா என் மருமக தான், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற டேட்டில் அவள் பாடி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. தீபா எங்கே இருக்கானே தெரியல, இதில் வேற என்ன இப்படி அம்மா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அதிர்ச்சியாகி தான் போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமேட்டு கார்த்திக் கேட்குறாரு, என்னம்மா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, தீபா எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இங்கே வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா, அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்களான்னு கூட தெரியல, ஆனால் நீங்கள் பாட்டுக்கு அவங்க வந்து பாடுவாங்கன்னு சொல்லிட்டீங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக தீபா வந்து பாடுவா, அது இவர் சொன்ன டேட்லேயே வந்துட்டு பாடுவா, இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தீபாவை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாமே வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு அமுச்சு விட்டுட்டு, தீபா பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் நோட்டீஸ்ன்னு எல்லா இடத்துக்கும் கொடுங்க, எல்லா இடத்துக்கும் தெரியணும் தீபா வந்துட்டு பாட போகிறாங்க, இந்த டேட்டில் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேனர் முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே தீபாவோட பேனர் போஸ்ட்டு நோட்டீஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு தீபாவோட அப்பா சொல்கிறாங்க, என் மகளுக்காக நான் வந்துட்டு விடிய விடிய பேனர் ஓட்டுறேன், இதெல்லாம் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்துட்டு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யாக்கா உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன இது அத்தை பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை உண்மையாவே அவ பாட்டுக்கு வந்து பாடிட்டானா, பின்னாடி மலையிலேருந்து தள்ளி விட்டது நான் தான் சொல்லி கொடுத்துருவாள், இது எப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது, அவளை வந்து பாடவே விடக்கூடாது, முதல்ல அவள் எஞ்சியே வரக்கூடாது, அவளுக்கு அப்படியே சமாதியை கட்டிடணும், இல்லாட்டினா நம்மளால இந்த வீட்டில் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கா ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கு. இந்த திக்கா வந்துட்டு வீட்டில் எல்லாருமே படபடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் தீபாவோட அப்பா பேனர்லாம் வந்துட்டு ஒட்டிட்டு இருக்காங்க, நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க தீபா காண்டி. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி மும்முரமாக வந்துட்டு தீபாவை வந்துட்டு தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் காப்பகத்தில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்துட்டு பாடுறது, ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தீபாவுக்கு அடிக்கடி வந்துட்டு பண்ண ஆரம்பிக்க, திடீர்னு அவங்களோட கை வந்துட்டு இப்படி ஆட்டம் கொடுக்குது, அதாவது அசையுது. அதை பார்த்தது சக்தி சந்தோஷப்படுறாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்கள், தீபா சிஸ்டரோட கை வந்துட்டு அசையுது, அப்போ இவங்களுக்கு கான்சியஸ் வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மாதிரியே வந்துட்டு தீபா கண்ணு முழிக்கிறாங்க. அதை பார்த்து வந்துட்டு எல்லாருக்குமே சந்தோஷம். அப்புறம் தீபாவை மெதுபாக தூக்கி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. தலைவாணியெல்லாம் பின்னாடி வச்சு சாய வச்சு உட்கார வைக்கிறாங்க. பரவாயில்லையாப்பா, படுக்கையாக இருந்தவங்களே எந்திக்கு நடமாடுற அளவு கொண்டு வந்து வச்சிட்டீங்களே டேரக்டர் ஐயா அப்படின்றவர் தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த நோட்டீஸை வந்து சக்தியும் பார்க்குறாங்க. அந்த சக்தி வந்துட்டு நோட்டீஸை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி தீபாவை பார்க்குறாங்க. என்னது தீபா மேடம் பாட போகிறாங்களா, அப்போ வீட்டில் இருக்கவங்களும் தீபா மேடத்தை தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இன்னொருத்திக்கும் சக்தி எப்படியாவது அந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஐஸ்வர்யாவும் துங்காவும் சேர்ந்து கீதாவை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறன்ற பேரில் ஐஸ்வர்யா ஏதாவது துங்கா மண்டையை கழுவி இவ தான் கீதான்ற மாதிரி ட்ராமா போட்டு என்னத்தையாவது வந்துட்டு தீபாவை வரவிடாமல் தடுக்க பார்ப்பாங்க. இந்த சீனு தான் நடக்க போகுது. ஆனால் இதில் தர்மமா அதர்மமா அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்து எப்போவும் சொல்லுவாங்களே, அதெல்லாம் தர்மம் தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தீபாவை கடைசியில் பாட வச்சிருவாங்க. வீட்டில் இருக்கவங்களோட நம்பிக்கை ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கூட சீன் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க.